Sweet Home. Hello everyone, welcome back. Okay, first thing நாங்க வந்து எங்க சேனல் நேம் மாத்திட்டோம். ஏன்னா பழைய நேம்ல இன்னொரு சேனல் இருக்கு. ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு லக்ஷா ஸ்வீட் ஹோம்னு மாத்தியாச்சு. ஸோ இன்னில இருந்து நம்ம சேனல் நேம் லக்ஷா ஸ்வீட் ஹோம். ஓகே, அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். போன வாட்டி வந்து நாங்க போட்ட கிராஃப்ட் இம்மீடியட்டா ஒரு நாளுக்குள்ளேயே நிறைய குழந்தைங்க எனக்கு செஞ்சு திருப்பி அந்த போட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கும் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியா சில கிராஃப்ட்ஸ் இருக்கு. இந்த கிராஃப்ட்ஸ் வந்து சின்ன பசங்க போடுறதுக்கு, மேபி எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க கூட இந்த கிராஃப்ட் பண்ணலாம் அவங்களுக்காக. ஓகே, அண்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி கெஸ்ட் வந்திருக்காங்க. லக்ஷாவோட கசின் ஹர்ஷினி. இன்னைக்கு அவங்களும் நம்ம கூட கிராஃப்ட் பண்ண போறாங்க. ஹர்ஷினி, சே ஹாய். ஹாய். இன்னைக்கு நம்ம குட்டி குட்டியா நிறைய கிராஃப்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. முதல்ல வந்து இது ஒரு பழைய டின். இதை வந்து எப்படி ஒரு அழகான பென் ஸ்டாண்டா மாத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து மில்க் மேடோட பழைய டின். இதுன்னு கிடையாது, நீங்க எதை வேணாலும், பேப்பர் ரோல், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி பழைய டப்பா, அது எல்லாமே வந்து நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் பேப்பர் இல்லைன்னா கிராஃப்ட் பேப்பர், ஈவன் நீங்க வந்து உங்களோட கிஃப்ட் ராப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். இது ஒரு இன்ஸ்டன்டா நீங்க பண்ணிட முடியும். ஸோ ஜஸ்ட் அது இந்த ஷேப்க்கு இந்த சைஸ்க்கு கட் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ண வேண்டியதுதான். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இப்படியே சிம்பிளாக வைக்க போகிறேன், பிகாஸ் நிறைய ஐட்டம்ஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு. அதனால ஒரு 1 மினிட்ல ஒரு பிரிட்டியான பென் ஸ்டாண்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது இன்னைக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு நிறைய ஈவெண்ட்ஸ் வருது. ரக்ஷாபந்தன் வருது, ஃப்ரெண்ட்ஷிப் டே வருது. இதெல்லாம் குட்டி குட்டியா நீங்க கிராஃப்ட் பண்ணி உங்களோட பிரதருக்கோ இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்க கிஃப்ட் பண்ணலாம். சரியா? ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லார் வீட்லயும் இருக்கும், எல்லா கிராஃப்ட் ஷாப்லயும் கிடைக்கும். இது வந்து என்கிட்ட வந்து ரொம்ப தின்னான ஸ்டிக் இருக்கு. இது நார்மலா வந்து கொஞ்சம் திக்கான ஸ்டிக் தான் கிடைக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற தின் ஸ்டிக் வச்சு நான் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இது ஈஸியா ஒட்டிக்கும். இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் அண்ட் சம் க்ளூ. ஓகே, 2 ஸ்டிக் இப்படி வச்சுக்கோங்க. அண்ட் தென் க்ளூ போட்டுக்கோங்க. லைட்டா ஒரு டாட், இங்கே ஒரு டாட். இன்னொரு ஸ்டிக் எடுத்து இது மேல ஒட்டிக்கலாம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா குட்டீஸ் உங்க மம்மியை வந்து ஒரு ஸ்கேல் வச்சு இதை மார்க் பண்ணி தர சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த லைன் பக்கத்துலயே இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிக் ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்துலயே திருப்பி க்ளூ போட்டு, நீங்க திக் ஸ்டிக் யூஸ் பண்றீங்கன்னா 2 ஸ்டிக் வச்சா போறோம். நான் இன்னைக்கு ரொம்ப தின்னான ஸ்டிக் யூஸ் பண்றேன், அதனால யூஸ் 3 ஸ்டிக்ஸ். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த கிராஃப்ட் எல்லாம் முடிச்சிடலாம். நீங்க ஸ்டிக் நம்பர் 2 and 1 more. Okay, 3 sticks. அப்படியே ரிவர்ஸ்ல டர்ன் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு 3 sticks.
எக்ஸ்ட்ரா ஸ்டிக் எடுத்து கொடுங்க நமக்கு. தேங்க்யூ. ஒன் மோர். ஓகே, இந்த மாதிரி ஒட்டி காய விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல காஞ்சிடும். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நீங்க ட்ரை பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இது நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு 2 பீஸ் வேணும். ஓகே, இந்த மாதிரி 3-3 ஸ்டிக் பண்ணி 2 பீஸ். இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போறோம். இன்னைக்கு பெயிண்டிங் வந்து எனக்கு ஹர்ஷினியும் லக்ஷாவும் ஹெல்ப் பண்ண போறாங்க. சரிங்களா? பெயிண்ட்க்கு என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எடுக்க போறது வந்து pearl கலர்ஸ், pearl மெட்டாலிக் கலர் நம்பர் வந்து pearl blue 305 எடுத்திருக்கேன். pearl blue 305. ஓகே, அண்ட் இதுக்கு இன்னொரு கலர் வந்து நான் பிங்க் எடுக்க போறேன். ஒரு பீச்சி பிங்க். இந்த கலர் பேர் வந்து சாலமன் பிங்க் 265. இது வந்து pearl கலர் கிடையாது, சாஃப்ட் ஃபெவிக்ரில் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஷேட் பண்ண போறோம். ஆளுக்கு ஒரு ஷேட் பண்ண போறீங்க. கேன் டூ மெட்டாலிக். ஓகே, இது பண்றதுக்கு முன்னாடி உங்க டேபிள ப்ளீஸ் செக்யூர் பண்ணிக்கோங்க பேப்பர் போட்டு. சரிங்களா? பேப்பர் மேல வச்சு அழகா பண்ணுங்க. ஓகே, நாங்க பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம். வெரி குட் அர்ஷினி. ஓகே, இப்போ பாருங்க லக்ஷாவும் அர்ஷினியும் ரொம்ப பிரிட்டியா அழகா கலர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ள ஒரு குட்டி பிரேஸ்லெட் பண்ணிடலாம் நம்ம. இந்த பிரேஸ்லெட்ஸ்க்கு இந்த மாதிரி ஷாப்ஸ்ல நிறைய பீட்ஸ் கிடைக்கும். ஆல்பபெட்ஸ் போட்டது, கலர் கலர் பீட்ஸ். ஈவன் உங்க மம்மியோட பழைய ஜுவல்லரிஸ் ஏதாவது மிச்சம் இருந்தது, உடஞ்சி போச்சு அப்படின்னா கூட அதுல இருந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழகான பீட்ஸ் எல்லாமே நம்ம தூக்கி போட வேண்டாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு இதுல இருந்து நாங்க கொஞ்சம் ஐட்டம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை வச்சு ஒரு குட்டி அழகான பிரேஸ்லெட். ஹர்ஷினி வந்து லக்ஷாக்காக பண்ண போறா. ஸோ ஒரு எல் ஆல்பபெட் செலக்ட் பண்ணிருக்கா, 2 ஹார்ட் அண்ட் பிங்க் கலர் பிரேஸ்லெட். லக்ஷா வந்து ஹர்ஷினிக்கு ஹெச் ஆல்பபெட் செலக்ட் பண்ணிருக்காங்க, 2 பிங்க் ஸ்டார் செலக்ட் பண்ணிருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் பீட்ஸ். ஸோ இதை வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹர்ஷு இங்க பாத்துக்கோங்க, ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க, எனி த்ரெட். இதுல வந்து அடியில நாட் போடுறதுக்கு பதில் சும்மா ஒரு பீட் வச்சிருக்கேன் நானு. இது பாருங்க, இதை வந்து நம்ம கழட்டிடலாம் லேட்டர், முடிஞ்ச பிறகு நம்ம கழட்டிடுவோம். ஓகேங்களா? இப்போ ஹர்ஷுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு பாருங்க. இந்த பீட்ஸை ஹர்ஷு 1-1 போடுங்க. 6 பீட்ஸ் ஃபர்ஸ்ட் கோத்து விடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும்ல, ஹோல் இருக்கு, அது உள்ள இதை போடுங்க. வெரி குட். லக்ஷு நீயும் அதே மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம். நாங்க நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோ. இந்த பீடை இது உள்ளார போடணும். வெரி குட். பொறுமையா, டேக் யோர் டைம், பொறுமையா போடுங்க. லக்ஷா நீங்க போடுறீங்களா? 6 கிரீன் கலர் பீட்ஸ் ஃபர்ஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் ஓகே, ஒரு சின்ன டிப் இங்க பாருங்க, 2 பேரும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அஷு கொடுக்கணும். இது வந்து இந்த த்ரெட்ல அவங்களால போட முடியல. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீடில் வந்து குழந்தைங்க கையில கொடுக்க முடியாது. ஸோ இந்த க்ளூ எடுத்து இந்த எட்ஜில் ஒட்டிடுங்க. ரொம்ப கம்மியா ஒட்டிட்டு இதை வந்து இப்படி பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாயிடும். ஒரு 2 செகண்ட்ஸ் இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த எட்ஜ் வந்து நீடில் மாதிரி ஷார்ப்பாயிடும். இப்போ வந்து அவங்களால ஈஸியா இந்த பீடை போக்க முடியும். பாருங்க, ஷார்ப் ஆயிடுச்சா? இப்போ நீங்க இதை எடுத்து கரெக்டா இப்படி உள்ள போட்டுடலாம். வெரி சிம்பிள். ஓகே, நான் ரக்ஷா கொடுங்க, உங்களுக்கு போட்டு தரேன்.
ப்ரிட்டியாக ஒரு ப்ரேஸ்லெட் பண்ணிட்டாங்க. H ஃபார் அஷ்னி, L ஃபார் லக்ஷா. ஓகேவா? இது ரெண்டும் அவங்க போட்டுக்கலாம். இதே மாதிரி ராக்கிக்கும் நீங்கள் வந்து ப்ரேஸ்லெட்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது நம்ம பார்த்த பெயிண்ட் பண்ணி வச்ச இந்த 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸும் ட்ரை ஆயிடுச்சு. இதை என்ன பண்ணலான்னு பார்ப்போம். திருப்பி கொஞ்சம் க்ளூ எடுத்துக்கோங்க. இதை நம்ம கிராஸில் வச்சு இப்படி ஒட்ட போகிறோம். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கிராஸில் ஒட்டிட்டு ஒரு சின்ன டெக்கரேட்டிவ் பீஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நீங்கள் என்ன வீட்டில் இருக்கோ, ஈவன் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் அதை வந்து ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதில் ஒரு ஃபோட்டோ வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ அழகான ஒரு குட்டி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் பண்ண ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி. இதை வந்து பின்னாடி ஒரு த்ரெட் வச்சு நீங்கள் கட்டுட்டு உங்களோட வாலில் இப்படி ஹேங் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இது நீங்களே பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க உங்கள் வீட்டில். யாருக்கு கிஃப்ட் பண்ணுறீங்களோ அவங்க. கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு 3 பீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப ப்ரிட்டியானது, அதுக்கடுத்து 2 பிரேஸ்லெட் அண்ட் ஒரு பென் ஸ்டாண்ட். ஓகேவா? உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.